கருப்பு உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம் ஊற்றிட்டு நான் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு நான் அதை பாயில் பண்ணியும் எடுத்து வச்சுக்கிறேன். ஆனால் இது வந்து கம்மி பதம்லாம் வர தேவையில்லை. சும்மா பாயில் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு ஃபேனில் ஒரு கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்துலேயும் நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதே பாத்திரத்தில் கருப்பு கவுனி அரிசியையும் நான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு இருந்தால் போதும். சரி, ஓகே. நம்ம காய்ச்சி வச்சுருந்த அந்த பாகையும் இதில் ஊற்றி வடிகட்டிக்கிட்டோம். நம்ம எப்போவுமே பாகு காய்ச்சணும் அப்படின்னா வடிகட்டிடுங்க இந்த மாதிரி. அப்போ தான் அந்த மண்ணெல்லாம் இருக்காது. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மாவையும் தூக்கி இதில் போட்டு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணணும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கலக்கக்கூடாது, கெட்டி விழுந்துடும். அதனால தான் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. அதுதான் இது கிளறும்போது நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் தான் அந்த களி வந்து ஒரு பதத்துக்கு வரும். நல்லா பதம் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு கருப்பு உளுந்தங்களி. வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி களி செய்து சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு உடம்பு கை கால் வலி எதுவுமே இருக்காது. முக்கியமாக பீரியட்ஸ் ஆன பெண்களுக்கு இது ரொம்பவே சிறந்த மருந்து தாங்க. நம்ம உடம்பு வலி கை கால் வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாவே கேட்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.